ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட மட்டன் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த ஐட்டங்கள்லாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, 1 கப் தயிர், அரை லெமன், அப்புறம் 3 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, கொத்தமல்லி இலை, புதினா, ரம்ப இலை, 2 பச்சை மிளகாய், அப்புறம் பே லீஃபும் சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் 2 கப் பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா உருகினதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அது நல்லா பொரிய விடுங்க. அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம 3 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்ல பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா 3 தக்காளியை நீட்டமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளியும் இந்த மாதிரி நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கப் தயிரையும் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மசாலாஸ், அது எல்லாத்தையுமே இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல கலர் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போது உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அந்த மசாலா கூட இந்த மட்டன் வந்து நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக ரம்ப இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்துட்டு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கணுங்க. நான் வந்து 5 விசில் வந்து வச்சு எடுத்தேன். குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. 2 மிளகாவை வந்து கீரி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 5 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. எனக்கு வந்து 5 விசில்லே மட்டன் வந்து நல்லா குக்காகி வந்துருச்சு. அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விசில் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா விசில் வச்சுக்கோங்க. வெந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஊற வச்சுருந்தோம்ல பாஸ்மதி ரைஸு, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீதி இருக்கிற கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அது இந்த மாதிரி தள நல்லா கொதிச்சு வரணுங்க. ரைஸும் தண்ணியும் வந்து சேம் லெவலில் வரணும். மீதி வச்சுருந்த லெமன் ஜூஸை இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து தம் போட்டுடலாம். லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் போட்டுட்டு 10 மினிட்ஸ் ஹையில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நெய் உருக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ளஃப் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி ஃப்ளஃப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி வந்து ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.